உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வாயாடி ஏன்டா இந்த நேரத்துல உன் கடை முன்னாடி நிக்கிறா? நீ பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் முடி வெட்டி விடுறியா என்ன? அண்ணே, அந்த அக்கா பால் வாங்க வந்திருக்குண்ணே. என் கடைக்கு பக்கத்துலயே எங்க அம்மா பால் கடை போட்டிருக்குல்ல. அப்படியா? ம். ஐயோ, அந்த வாயாடி வேற என்ன பார்த்தாலே வம்புக்கு இழுப்பாளே. சரி வா சமாளிப்போம். ம். இவன் அவன் கூட வரான். டேய் முருகா, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? உங்க அம்மா எங்கடா? அம்மா இதுக்கப்புறம் தாக்கா வருவாங்க. சரி, அம்மாவோட கடையை திறந்து எனக்கு பால் எடுத்து கொடு. சரிக்கா. டாய், என்ன சரின்னுட்டு போற? உன்னை எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்தது நானு. என் வேலையை பாக்குறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு அந்த கடையை திறந்து விட போவியா? ஒழுங்கா என் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கடையை திறந்து பால் எடுத்து கொடு. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. முதல்ல எனக்கு பால் எடுத்து கொடு. சரிக்கா. டாய், எனக்கு முதல்ல முடி வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ என்ன வேணா பண்ணு. இவனுக்கு முடி வெட்டுற வரைக்கும் நான் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? அதெல்லாம் முடியாது. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ இப்ப முடி வெட்டி விட்டு தான் ஆகணும். ஐயோ, ஏன் இப்படி சண்டை கடை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க? ரெண்டு பேரும் பேசாம அமைதியா இருங்க. அக்கா, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடையை திறந்து பால் எடுத்து தருவேன். என்ன உதவி? அது வானதி அன்னைக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டணுமா? டேய், அதே ஏன்டா இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? அட சும்மா இருங்கண்ணே. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். நீங்க வேற முடி வெட்டினது திருப்தி இல்லைன்னு வச்சுக்க, கடையை காலி பண்ணிடுவேன்னு வேற சொல்லிட்ட. அதனால அக்கா கிட்ட தான் உதவி கேட்கணும். அக்கா, நீ கொஞ்சம் உதவி பண்ணா வானதி அன்னைக்கு பிடிக்கிற மாதிரி அண்ணனுக்கு முடி வெட்டிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பால் எடுத்து கொடுத்துறேன். டேய், எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அதெல்லாம் என்னால இவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அக்கா, இத இவருக்காக நீங்க பண்றதா நினைக்காதீங்க. உங்க தங்கச்சிக்காக நீங்க பண்றதா நினைங்க. உங்க தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருந்தா பிடிக்கும் உங்களுக்கு தானே தெரியும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அண்ணன் இருந்தா உங்க தங்கச்சி சந்தோஷப்படுவாங்கல்ல. அதனாலதான் உங்க தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக இத பண்ணுங்கன்னு சொல்றேன். பண்ணி தொலைக்கிற. ஆனா இது நீ சொன்ன மாதிரி என் தங்கச்சி வானதியோட சந்தோஷத்துக்காக தான் நான் பண்றேன். இவனுக்காகலாம் ஒண்ணும் இல்ல. டேய், இவ்வளவு சலிச்சுக்கிட்டலாம் இவன் ஒண்ணும் பண்ண வேணாம். இவ்வளவு கிளம்ப சொல்லு. அண்ணே, அக்காவே சரின்னு சொல்லிடுச்சு. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? அன்னிக்கு பிடிக்கிற மாதிரி உன்னை இப்ப மாத்தணும்னா அக்கா மனசு வச்சாதான் முடியும். அதனால நீ கொஞ்சம் சும்மா இரு. என்னடா அண்ணனே மிரட்டுற? அதெல்லாம் இல்ல, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சரி. டேய், நீ போய் கடை தோற. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.